வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். தமிழக வெற்றி கழகம் அதாவது தவக சமீபத்துல வெளியிட்டுள்ள அவங்களோட தேர்தல் அறிக்கையை தான் நாம இன்னைக்கு அலச போறோம். இதுல கவனிக்க வேண்டிய முதல் விஷயம், தங்களோட திட்டங்களை அவங்க வெறும் வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லாம உத்தரவாதம் அப்படின்னு ரொம்ப அழுத்தம் திருத்தவா சொல்றாங்க. அப்படி என்னென்ன உத்தரவாதங்கள் கொடுத்திருக்காங்க வாங்க பார்க்கலாம். இந்த ஒட்டுமொத்த செயல் திட்டத்தையும் நாம ஈஸியா புரிஞ்சுக்க 6 முக்கியமான பிரிவுகளை பார்க்க போறோம். புதிய வாக்குறுதிகள், பெண்களுக்கான திட்டங்கள் மற்றும் பாதுகாப்பு, இளைஞர்களுக்கான கல்வி, வேலைவாய்ப்பு, அப்புறம் முக்கியமா இந்த திட்டங்களுக்கெல்லாம் எங்கிருந்து நிதி வரப்போகுது அப்படிங்கிற முழுமையான விவரங்களை வரிசையா பார்க்கலாம். பகுதி 1. தவேகாவின் புதிய தேர்தல் வாக்குறுதிகள் மற்றும் அதன் முக்கிய உத்தரவாதங்களை வடிவமைத்தல். பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோர்களுக்காக கட்சியின் தலைமையின் நேரடி கட்டுப்பாட்டுல தனித்துறை உருவாக்கப்படும் அப்படிங்கிறது தான் இவங்களோட முதல் அடித்தளம். முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த திட்டங்களை எல்லாம் இலவசங்களாவோ வழக்கமான அரசியல் வாக்குறுதியாவோ அவங்க முன்னிறுத்தல. மாறாக நிறைவேற்றியே தீர வேண்டிய எந்த சமரசமும் இல்லாத ஒரு உறுதியான கடமையா, அதாவது ஒரு உத்தரவாதமா மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க. பகுதி 2. பெண்களுக்கான நிதி மற்றும் நலத்திட்டங்கள். இதுல நேரடி பொருளாதார ஆதரவு எப்படி இருக்குன்னு பாப்போம். தற்போதைய அரசுக்கும் இவங்க முன்வைக்கிற திட்டத்துக்கும் இருக்கிற நேரடி வித்தியாசத்தை இங்க நீங்க தெளிவா பார்க்கலாம். தற்போதைய அரசு வழங்குற 1000 ரூபாய்க்கு பதிலா குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிங்க் பேருந்துகள்ல மட்டும் இல்லாம அனைத்து அரசு பேருந்துகளிலும் பெண்கள் இனி இலவசமா பயணிக்கலாம்னு உத்தரவாதம் அளிக்கிறாங்க. இத கொஞ்சம் கவனிங்க. நிஜமாவே ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம், இதுல பரிந்துரைக்கப்பட்டுள்ள நலத்திட்டங்களோட எண்ணிக்கை தான். சமையல் கேஸ் சிலிண்டர்ல ஆரம்பிச்சு திருமணத்துக்கான அண்ணன் சீர், மாணவர்கள் பள்ளியை பாதியில நிறுத்துறத தடுக்க தாயாருக்கு வருஷம் 15,000 ரூபாய் உதவி, அப்புறம் பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரத்தோட ஒரு பேபி வெல்கம் கிட் வரைக்கும் குடும்ப நல்வாழ்வுக்காக ஏகப்பட்ட நேரடி திட்டங்கள் இதுல இருக்கு. சொந்தமா தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுற பெண்களுக்காகவே சிங்க பெண்கள் மேம்பாட்டு திட்டம் ஒன்னு வச்சிருக்காங்க. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வட்டியில்லா கடன் வழங்கப்படும். அவங்க அதை சிறப்பா செஞ்சு குறு சிறு நிறுவனங்களா வளர்ந்துட்டாங்கன்னா அந்த கடன் அப்படியே 100% மானியமாகவே மாறிடும்னு சொல்றாங்க. இது உண்மையிலே ஒரு பெரிய கேம் சேஞ்சர் தான். பகுதி 3. பெண்களுக்கான பாதுகாப்பு திட்டங்கள் மற்றும் முறையான பாதுகாப்பு நடைமுறைகள். வெறும் நிதி உதவி மட்டும் பத்தாது இல்லையா? ஆபத்துல இருக்கிற பெண்களை உடனே காப்பாற்ற ஒரு பிரம்மாண்டமான தொழில்நுட்ப வலையமைப்பை உருவாக்க திட்டமிட்டிருக்காங்க. பொது போக்குவரத்துகள்ல இருக்கிற ஸ்மார்ட் பேனிக் பட்டன்களை அழுத்தினா அடுத்த 5 நிமிஷத்துல சாதாரண உடையில இருக்கிற ராணி வேலனாச்சியார் படை பெண் காவலர்கள் உதவிக்கு வந்து நிப்பாங்க. கேட்கவே ரொம்ப அதிரடியா இருக்குல்ல? இது மட்டும் இல்லாம பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல 0 டாலரன்ஸ், அதாவது எவ்வித சமரசமும் இல்லாத நிலையை உறுதி செய்ய போறதா சொல்றாங்க. தேங்கி கிடக்கிற வழக்குகளை முடிக்க அஞ்சலையம்மாள் அதிவிரைவு நீதிமன்றங்கள், அப்புறம் பொது இடங்கள் இருட்டடிப்பு இல்லாம எல்லா இடத்திலும் சிசிடிவி கண்காணிப்பு இருக்கிற 0 டார்க் ஸ்பாட்ஸ் திட்டம்னு நீதித்துறை மற்றும் கண்காணிப்பு அமைப்புகள்ல ஒரு பெரிய மாற்றத்தையே கொண்டு வர போறதா வாக்குறுதி தராங்க. பகுதி 4. இளைஞர்களுக்கான கல்வி மற்றும் வழிகாட்டுதல். இது எப்படி எதிர்காலத்துக்கான அடித்தளத்தை உருவாக்குதுன்னு பார்க்கலாம். முதல் வேலையா போதைப்பொருள் பழக்கத்தை தடுத்து மாணவர்களுக்கான பாதுகாப்பான சூழலை அவங்க உறுதி செய்ய விரும்புறாங்க. அதுக்கப்புறம் அரசு பணி நியமனங்கள்ல இருக்கிற தாமதத்தை தடுக்க 365 நாட்களுக்குள்ள வேலைவாய்ப்பு செயல்முறைகளை முடிக்க TRATA அப்படிங்கிற சட்டத்தின் மூலம் வெளிப்படைத்தன்மையும் வேகத்தையும் கட்டாயமாக்க திட்டமிட்டு இருக்காங்க. பணப்பற்றாக்குறை காரணமா எந்த ஒரு மாணவனும் தன் கல்வியை பாதியில நிறுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 12ஆம் வகுப்பு முடிச்சதுல இருந்து PhD வரை படிக்க எவ்வித பிணையமும், அதாவது கொலாட்டரல் இல்லாம 20 லட்சம் ரூபாய் வரை கல்வி கடன் பெறுவதற்கான மிகப்பெரிய உத்தரவாதத்தை வழங்குறாங்க. பகுதி 5. வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவோர் திட்டங்கள். இது மூலமா படைப்பாளிகள் மற்றும் தொழிலாளர்களை எப்படி உருவாக்க போறாங்கன்னு பாப்போம். நீங்க வேலை தேடுறவரா இல்லாம மத்தவங்களுக்கு வேலை கொடுப்பவரா மாற விரும்புறீங்களா? உங்களுக்காகவே வெற்றி தொழில் முனைவோர் திட்டம் இருக்கு. இதுல எந்தவித உத்தரவாத பத்திரமும் இல்லாம 25 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் தொழில் முனைவோர்களை உருவாக்கினாலும் இன்னொரு பக்கம் வேலை கிடைக்க தாமதமாகிற இளைஞர்களுக்கான ஒரு பொருளாதார பாதுகாப்பு வலையையும் நம்ம இங்க பார்க்க முடிகிறது. 29 வயதை தாண்டிய வேலையில்லாத பட்டதாரிகள் மற்றும் டிப்ளமோ முடித்தவர்களுக்கு நிவாரணம், அது மட்டும் இல்லாம அரசு மானியத்துடன் கூடிய 5 லட்சம் இன்டர்ன்ஷிப் பயிற்சிகளுக்கான பிரம்மாண்டமான உந்துதலும் இதுல அடங்கும். இப்போதைய ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு அட்டகாசமான திட்டம் இது. தமிழ்நாடோட கலாச்சாரத்தை உலக அளவுல கொண்டு செல்ல 1,80,000 படைப்பாளி தொழில் முனைவோர்களுக்கும், அதாவது கண்டென்ட் கிரியேட்டர்களுக்கு தொடக்க மூலதனம் வழங்கவும் 500 படைப்பாளி பள்ளிகளை திறக்கவும் அவங்க திட்டமிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பா பல இளைஞர்களை ஈர்க்கும்னு சொல்லலாம்.
உள்ளூர் வேலைவாய்ப்பை அதிகப்படுத்துறதுல இவங்களோட அணுகுமுறை ரொம்பவே தீவிரமா இருக்கு. தனியார் நிறுவனங்கள் 75% உள்ளூர் மக்களை பணியமர்த்தினா அவங்களுக்கு ஜிஎஸ்டி மற்றும் மின்கட்டண சலுகைகள் வழங்கப்படும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அரசு சேவைகளை மக்கள் வீடுகளுக்கே கொண்டு போய் சேர்க்க மாசம் 18,000 ரூபாய் சம்பளத்துல 5 லட்சம் புதிய முதல்வர் மக்கள் சேவை நண்பர் வேலைகளை உருவாக்க போறதாவும் அறிவிச்சிருக்காங்க. பகுதி 6 திட்டங்களுக்கான நிதி ஆதாரம் குறித்த விளக்கம். இதுக்கெல்லாம் எங்கிருந்து பணம் வரப்போகுது? இவ்ளோ பிரம்மாண்டமான திட்டங்களுக்கு எப்படி நிதி திரட்ட போறாங்கங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கும். இதுக்கு தவேக தரப்புல முன்வைக்கப்படும் வாதம் இதுதான். மாநிலத்தோட 4.39 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்ல 30% அமைப்பு ரீதியான ஊழல் காரணமா வீணாகுதுன்னு குற்றம் சாட்டுறாங்க. அதை அவங்க ஒரு வரி அப்படின்னே அடையாளப்படுத்துறாங்க. அவங்களோட பொருளாதார கணக்கீடு ரொம்பவே சிம்பிள். அரசாங்கத்துல நிதிக்கு எந்த பற்றாக்குறையும் இல்ல. வீணாகிற இந்த 30% நிதி கசிவு அடைச்சாலே போதும், நாம இதுவரை பார்த்த எல்லா பிரம்மாண்டமான உத்தரவாதங்களுக்கும் முழுமையா நிதியளிக்க முடியும்னு ரொம்ப உறுதியா வாதிடுறாங்க. இந்த மாபெரும் செயல் திட்டத்தை நம்ம முழுமையா பார்த்து முடிக்கும்போது நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. இந்த மிகப்பெரிய பொருளாதார வாக்குறுதிகளை நடைமுறையில இருக்கிற அரசியல் மற்றும் பொருளாதார சவால்களோடு ஒப்பிட்டு வாக்காளர்களாகிய நாம எப்படி எடை போட போறோம்? இது வரப்போற தேர்தல் களத்துல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. மீண்டும் இதுபோல இன்னொரு சுவாரஸ்யமான அலசலில் சந்திக்கலாம்.